என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். நாளைக்கு நீ விஸ்வநாத் கிட்ட சொல்ற முடிவுல தான் இந்த பாட்டியோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. ஏன் பாட்டி இவ்வளவு கால் பண்றாங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் ஆகாஷ். இப்போ நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா இல்ல வீட்ல இருந்து இப்பதான் கிளம்பணுமா? ஹலோ ஆகாஷ். ஹலோ ஆகாஷ், நான் பேசுறது கேக்குதா? நான் கொஞ்சம் பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன், நாளைக்கு கூப்பிடுறேன். பை. ஹலோ. என்னாச்சு இவருக்கு? நம்ம கிட்ட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிசினஸ் டென்ஷன்? ஹலோ சார், அந்த நியூ ப்ராஜெக்ட் விஷயமா இன்ஜினியர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள அனுப்பட்டுமா? சங்கீதா, நான் இப்ப யாரையும் மீட் பண்ற மூட்ல இல்ல. அவங்க கிட்ட ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடு. ஓகே சார், அப்படியே சொல்லிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொல்ற வரைக்கும் யாரையும் என்னோட கேபின்குள்ள விடாத. ஓகே சார். ஓகே. சங்கீதா, உன்னை யாரையும் உள்ள விட வேணாம்னு சொன்னல. ஹாய் ஆகாஷ். தென்றல், வா தென்றல். என்ன திடீர்னு வந்துட்ட? நான் தான் நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னல. அதனால தான் நான் இப்பவே வந்தேன். ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன டென்ஷன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நானே பாத்துக்கிறேன். நீ ஆபீஸ் கிளம்பு. என்னாச்சு ஆகாஷ்? என்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன டென்ஷன்? சொல்லுங்க ஆகாஷ். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை நீங்க பிசினஸ்ல ப்ராப்ளம்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் இங்க வந்து உங்க கூட சும்மா ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண. நீங்களும் அந்த ப்ராப்ளம அன்னைக்கே சால்வ் பண்ணிட்டீங்கல்ல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல தென்றல், இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றல. ப்ளீஸ். சரி, நான் கிளம்புறேன். அட்லீஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாவது சொல்லுங்களேன். அது விஷு குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மிஸ்டர் விஸ்வநாதனை கேள்விப்பட்டிருக்கியா? தெரியுமே, அவரை ரொம்ப பெரிய ஆளாச்சே. எங்க எஃப்எம்ல கூட ஒரு தடவை அவரை இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அவர் எதுக்கு கேட்டீங்க? அவரு நம்ம கம்பெனியோட பிசினஸ் டைப் வைக்கணும்னு என்னை மீட் பண்ண வர சொல்லியிருந்தாரு. வாவ், ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? சொல்லுங்க ஆகாஷ். அந்த பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்களா? ஆகாஷ், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். சொல்லுங்க ஆகாஷ். அவரு நம்ம கம்பெனியோட பிசினஸ் டீல் வைக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காரு. என்ன கண்டிஷன்? சொல்லுங்க. அது
வேண்டாம் தென்றல். அப்புறம் நீ ஏதாவது டென்ஷன் ஆவ. சொல்லுங்க ஆகாஷ், அது என்ன கண்டிஷன்? நான் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவர் பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலான்னு விஸ்வநாதன் சார் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவராவே நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், 24 hours டைம் தரேன், நாளைக்கு வந்து பதில் சொல்லுன்னு அவரே சொல்லிட்டாரு. உடனே நீங்களும் ஓகே சொல்லி வந்துட்டீங்க, அப்படிதானே? ஏய் தென்றல், எதுக்கு அழுவுற? நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம். போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் தென்றல், நில்லு. என்ன ஆனாலும் தென்றலை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு இதை விட்டா வேற நல்ல நேரம் தேவைப்படுதா? ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு டியூட்டியோட பிளானிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். சிது, தென்றல் ஹோஸ்ட் பண்ற ஷோ சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம மேனேஜர் சார் தென்றல் ஹோஸ்ட் பண்ற ஹாய் தமிழா ஷோ ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சலுப்பு தட்டுற மாதிரி ஃபீல் பண்றாரு. வாய்ஸை மாத்தி பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுதான். அதனால நாளையில இருந்து உன்ன ஹோஸ்ட் பண்ண சொல்லி மேனேஜர் சொன்னாரு. தென்றலோட வாய்ஸை விட என் வாய்ஸ் பெட்டரா இருக்க போது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஆர்ஜி ஆகணும்னு ஆசைப்பட்டதே தென்றலோட வாய்ஸை கேட்டுதான். என்ன வாய்ஸ் தெரியுமா? மேஜிக் வாய்ஸ். அவங்களுக்கு எப்பவும்ல அவங்க குரலை கேட்டுட்டு நேர்ல அவங்க முகத்தை பாக்குற மாதிரி அவ்வளவு லைவா இருக்கும். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஷோவை அவங்களே பண்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு பதிலா இந்த ஷோவை நான் பண்ணேன்னா அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது நானும் மேனேஜரை யோசிக்காமல இருப்போம். தென்றல் உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் க்ளோஸ் தான் சித்து. ஆனா எதுக்கு மேனேஜர் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு? தென்றல் உன்னை விட சீனியர், அது மட்டும் இல்லாம 4-5 ஷோ பண்ணிட்டு இருக்கான். நீ இப்பதானே ஜாயின் பண்ணிருக்க. இன்னும் 2 ஷோ நீ சேர்த்து பண்ணா சீக்கிரம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சித்து. தென்றல் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டா. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத சித்து. அப்புறம் நீ மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் தென்றலை இன்சல்ட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண போறதில்ல. எனக்கு எவ்வளவு பெரிய கெயினா இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்த விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்காகவும் என்னால தென்றலை விட்டு கொடுக்க முடியாது. சித்து, அவசரம் இல்ல, இது உனக்கு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நாள் டைம் எடுத்து நீ நல்லா யோசிச்சுட்டு வந்து நாளைக்கு கூட உன் முடிவு சொல்லு. இந்த விஷயத்துல எனக்கு யோசிக்கிறதுக்கு டைமே வேணாம் மேக்னா. இப்ப மட்டும் இல்ல, நீ 1 வருஷமா கேட்டாலும் என்னோட பதில் இதாதான் இருக்கும். ஆக்சுவலா இதை நான் உன்கிட்ட சொல்றதை விட மேனேஜர்கிட்ட சொல்றதான் கரெக்டா இருக்கும். நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். ஹே சித்து,
ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆகாஷ்க்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். இல்ல பாட்டி, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். ஏன், வெளியில எங்கேயாவது சாப்பிட்டியா? நோ, எனக்கு பசிக்கல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ். சாப்பாடு கூட வேணாம்னு சொல்ற அளவுக்கு தென்றல் உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டாளா? அப்போ அவ உன்னை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. பாக்குறேன் நாளைக்கு விஸ்வநாத் கிட்ட நீ என்ன முடிவு சொல்றேன். ஏய், என்ன மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்க? ஆகாஷுக்கு பசிக்கலைன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? அவளுக்கு ஒரு டம்ளர் பாலாவது எடுத்துட்டு போய் கொடு. சரிங்க அத்தை. என்ன? சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த பாலையாவது குடி ஆகாஷ். நான் தான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? அதை எடுத்துட்டு போங்க. நான் போயிடுறேன்ப்பா. இந்த பாலை இங்க வச்சுட்டு போறேன், அப்புறமா குடிச்சுக்க. ஆகாஷ், பசியில படுக்க கூடாது. என்ன ஆச்சு? ஆகாஷ் அந்த பாலையாவது குடிச்சானா? இல்ல அத்தை, வேண்டாம் எடுத்துட்டு போங்கன்னு தான் கத்துனா. நான் தான் அப்புறமா குடிச்சுக்கோன்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன். அத்தை, ஆகாஷ்க்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவராவே நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், 24 hours டைம் தரேன், நாளைக்கு வந்து பதில் சொல்லுன்னு அவரே சொல்லிட்டாரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். நாளைக்கு நீ விஸ்வநாத் கிட்ட சொல்ற முடிவுல தான் இந்த பாட்டியோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா யோசிக்க.
போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. என்னாச்சு இவளுக்கு? முகமே சரியில்லை, ஏதோ யோசனையாவே இருக்கா. தென்றல், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா டிவி பாரு, இல்லைன்னா ஏதாவது புக்கு படி. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி டென்ஷனா நடந்துகிட்டு இருக்க? சரி வா தூங்கலாம். அம்மா நீங்க போங்கம்மா, நான் வரேன். உன் முகத்தை பார்த்தா தூக்கம் வராததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரில தெரியுது. என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல யாராச்சும் ஏதாச்சும் உன்னை சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போ. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன விஷயம்? என்னாச்சு? எதுக்காக இப்படி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கியே? நீ சாயந்தரம் வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. ஏதோ வேலை ஜாஸ்தி இருக்கும், அதான் நீ டயர்டா இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் வேற ஏதாவது விவகாரமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. அம்மா அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா, ஏன் போட்டு உயிர் எடுக்கிற? போய் தூங்கு. சரி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லட்டுமா? அவர்கிட்ட சொல்றியா என்னன்னு? அம்மா ஏமா இப்படி பண்ற? நீயாவது போய் நிம்மதியா தூங்கு. இல்ல இல்ல, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன். அவரே வந்து என்னன்னு கேட்கட்டும். இப்ப என்ன, உனக்கு காரணம் தெரியணும் அவ்வளவுதானே? உனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணும் தப்பு இல்ல, நீ நினைச்சதுதான் கரெக்ட். ஏன்னா நீதான் அவரை மாப்பிள்ள தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தல. இப்ப எதுக்கு அனாவசியமா மாப்பிள்ளை பேரை இழுக்கிற? என்ன மறுபடியும் அவரை ஏதாச்சும் வம்புக்கு இழுத்தியா? இப்ப நான் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு. மாப்பிள்ள அவரோட பணக்கார புத்திய காட்டிட்டாரு. விஸ்வநாத்னு ஒரு பிசினஸ் மேன், கேள்விப்பட்டிருக்கியா? அவர் உங்க மாப்பிளைய விட 10 மடங்கு பெரிய மல்டி மில்லியனர். அப்படிப்பட்ட விஸ்வநாத் உன் மாப்பிளைய பிசினஸ் டீல் விஷயமா மீட் பண்ணிருக்காரு. அதுவும் எதுக்குன்னு தெரியுமா? அந்த விஸ்வநாத்தோட பொண்ணுக்கு உன் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால தான் பொண்ணை கட்டிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலாமான்னு விஸ்வநாத் உன் மாப்பிள்ளை கிட்ட டீல் பேசிருக்காரு. அதுக்கு உன் மாப்பிள்ளை எந்த பதிலும் சொல்லாம அமைதியா திரும்பி வந்திருக்காரு.